உண்மையிலேயே மகிழ்ச்சியாக வாழ்வதை விட மகிழ்ச்சியாக வாழ்வதாக மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்வதே இளைஞர்கள் பலரின் பெரும் கவலையாக மாறியிருக்கிறது என்கின்றனர் உளவியலாளர்கள். எதிர்காலம் பற்றி கவலைப்படாமல் சமூக ஊடகங்களில் ட்ரெண்டாக காட்டிக்கொள்ள மட்டுமே பணத்தை வாரி இறைக்கும் ஆபத்தான மனநிலையை உளவியலாளர்கள் டூம் ஸ்பெண்டிங் என்கிறார்கள். மற்றவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்கும் போது நாம் விடுபட்டு விடுவோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் என்ற உளவியலே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. இது பலரை மன அழுத்தத்திலும் தள்ளிவிடுகிறது என்கிறது இந்தியன் சைக்காட்ரிக் சொசைட்டி. யதார்த்த உலகிலிருந்து மாய உலகுக்கு இளம் தலைமுறையை இழுத்து செல்வதில் சமூக ஊடகங்களின் பங்கே பிரதானம் என்கின்றனர் உளவியலாளர்கள். அவங்க இன்னைக்கு அவங்களோட சமநிலையில இருக்கக்கூடிய மக்களோட பழகிறதே இல்லை. அவங்க வீட்லயே அதிகபட்சம் வீட்லயே தங்கிடுறாங்க. அவங்களோட கம்பேரிசன்ல இருக்கிறதே அவங்க போன்ல அவங்க ஊடகம் மூலமா இருக்கிறவங்க மட்டுமா இருக்கிறதுனால அதுவே ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குது. ஒண்ணு, அவங்க போன் மூலமாவே கம்பேரிசனும் பண்ணிக்கிட்டே வர்றதுனால அவங்களால நான் என்னைக்கு அந்த ஸ்டாண்டர்ட் அச்சீவ் பண்ணுவேன், நான் எப்படி அங்க அந்த வாழ்க்கை முறைக்கு போறது, சுலபமா எப்படி அந்த வாழ்க்கைய நான் தேடி போறது. அப்ப ஒரு லாங் டேர்மா அதுக்கான உழைப்பு, பர்பஸ், மீனிங் இதெல்லாம் அவங்கள்ட்ட இல்லாமையே போயிடுது. அதனாலயும் அவங்களுக்கு உளவியல் ரீதியான பிரச்சனைகள் இன்னைக்கு அதிகமா வருது. இந்தியாவில் பிணையற்ற தனிநபர் கடன்களின் வளர்ச்சி முன்னெப்போதும் இல்லாத அளவில் ஆண்டுக்கு 20% மேல் உயர்ந்துள்ளதாக ரிசர்வ் வங்கியின் புதிய புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. செயலிகள் மற்றும் கிரெடிட் கார்டுகள் மூலம் 18 முதல் 30 வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் பலர் மொபைல் போன்கள் போன்ற மின்னணு சாதனங்கள், சுற்றுலாக்களுக்காக வாங்கும் கடன்கள் கணிசமாக அதிகரித்துள்ளன என சிபில் மற்றும் எக்ஸ்பீரியன் கடன் தகுதி மதிப்பீட்டு நிறுவனங்களின் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இப்படி கடன் வாங்குபவர்களில் பலர் மாத தவணையை சரிவர செலுத்தாமல் சிபில் மதிப்பெண்கள் குறைந்து எதிர்காலத்தில் வீட்டுக்கடன், தொழிற்கடன் போன்றவை பெற முடியாத பரிதாப நிலைக்கும் தள்ளப்பட்டுள்ளனர். இப்பிரச்சனையில் இருந்து விடுபட வாழ்க்கையில் இலக்கு வைத்து இயங்குவது அவசியம் என்றும் உளவியலாளர்கள் கூறுகின்றனர். வேலைக்காக படிக்கிறேன் அப்படின்னா அதுக்கான ஒரு லாங் டேர்ம் கோலையும் ஒரு லாங் டேர்ம் பார்வையும் வச்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப அவசியம். இந்த பர்பஸ் அண்ட் மீனிங் அவங்க லைஃப்ல இருந்தா மட்டும்தான் அவங்களால இந்த அப்வர்ட் சோஷியல் கம்பேரிசனோ இல்ல இந்த சோஷியல் ஸ்டேட்டஸுக்கான வேலிடேஷனை சீக் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு மீனிங் கிடைச்சு அவங்களால அதுல இருந்து வெளியே வர முடியும். டிஜிட்டல் உலகின் மாய வலைகளில் சிக்காமல் நமக்கு எது தேவையோ அதுவே அழகு என்ற முதிர்ச்சியோடு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதே இன்றைய அவசர யுகத்தில் நாம் தேட வேண்டிய உண்மையான நிம்மதியும் நாம் அடைய வேண்டிய ஆக சிறந்த சுதந்திரமும் ஆகும். புதிய தலைமுறைக்காக சனா ஷெரீப்.